அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025-26ஆம் ஆண்டிற்கான புதிய போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக நமக்கு கிடச்சிருக்குதுங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு டோட்டலாக ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக 98,000க்கும் மேற்பட்ட வேகன்சி அஃபிஷியலாக கிடச்சிருக்குது. அதில் தமிழ்நாடுக்கு மட்டும், அதாவது 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து 32,500 வேகன்சி கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இந்த 32,500 வேகன்சியும் நமக்கு 3 வகையான போஸ்டிங்கு தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், ஜிடிஎஸ் கிராமின் டக் சேவாக் சொல்லிட்டு 3 வகையான போஸ்டிங்கு தான் நமக்கு அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் கிடச்சிருக்குது. இந்த 3 வகையான போஸ்டிங்கு நம்ம மினிமம் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், அப்ளை பண்ணுறதுக்கு யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, எந்த ஏஜ்லேருந்து நம்ம இந்த வேலைக்கு நம்ம விண்ணப்பிச்சுக்க முடியும், ஸோ அதே போல் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாளையில் இந்த அரசு வேலை கிடைக்கும், எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறவங்க இந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறவங்க எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணால் ஈஸியாக நமக்கு வேலை கிடைக்கும், அதே போல் 350-400 மார்க் எடுத்திருக்கவங்க கூட இந்த வேலையை வாங்க முடியும், அது எப்படி, அதோடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி, அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், அதற்கான ப்ரொசீஜர்லாம் என்ன, அது என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், இதை மாதிரி A to Z எல்லா தகவலுமே இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ வீடியோவை தொடர்ந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்குறாங்கன்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் இந்த வேலைக்கான புதிய நோட்டிஃபிகேஷனு அஃபிஷியலாக நமக்கு கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? என்னென்ன போஸ்டிங்லாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, கிராமின் டக் சேவாக் ஜிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிராமின் டக் சேவாக்னு தான் சொல்லுவாங்க இந்த போஸ்டிங்கை விண்ணப்பிக்கிறது கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அந்த போஸ்டிங்கு. அடுத்ததாக அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இந்த போஸ்டிங்கை நமக்கு 3வது போஸ்டிங்கை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 வகையான போஸ்டிங்கு தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி டோட்டலாக நமக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக 98,000க்கும் மேற்பட்ட வேகன்சி அஃபிஷியலாக கிடச்சிருக்குது. இதில் தமிழ்நாடுக்கு மட்டும் 32,500 வேகன்சி கிடச்சிருக்குதுங்க. இதில் அப்ளை பண்ணுற மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்லைனில் தான் பண்ணணும். ஸோ இது ஆஃப்லைன் மெத்தட் கிடையாது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஹூ ஹேன் அப்ளை, அதாவது யாரெல்லாம் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, ஆல் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்யர்மெண்ட்டுக்கான புதிய சேலரி திட்டம். சரிங்களா? புதுசாக சேலரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, மினிமம் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் 29,000 வரைக்கும் இதற்கான சேலரி கிடைக்குங்க. ஸோ இது உங்களுடைய ஹையர் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் சேலரி ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. சேலரி மினிமம் 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 29,000 வரைக்கும் இருக்குங்க. ஸோ அதே போல் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மினிமம் 18 வயசில் இருந்து 40 வயசுக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுவே நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஓபிசியில் வருவீங்க இல்லையா, பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சிஏ இந்த கேண்டிடேட் எல்லாமே ஓபிசி செலக்ட் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. இவங்களுக்கு ஃபீஸ் அப்ளை பண்ணுறதுக்கு 100 ரூபான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் 100 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு எஸ்சி, எஸ்டிக்கு கிடையாது. சரிங்களா? பேமெண்ட் ஆன்லைனில் தான் பண்ணணும். ஸோ கிரெடிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலிமாவும் பண்ணிக்கலாங்க. ஸோ அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் முழுக்க இது உங்களுடைய 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மார்க்கை வச்சு தான் இதில் செலெக்ஷன் நடக்கும். சரிங்களா? ஸோ அதே போல் நீங்கள் எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் எனக்கு அரசு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிராமின் டக் சேவாக் ஜிடிஎஸ்ன்ற போஸ்டிங்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே போல் வில்லேஜ் ஏரியாவை பார்த்து விண்ணப்பிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுறதுக்கு கடைசியாக அப்ளை பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை. அது என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா,
பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சரு, ஆதார் கார்டு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, அடுத்ததாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, ஸோ அடுத்ததாக செல்ஃப் கிளாரிஃபிகேஷன் டிரான்ஸ்ஜெண்டர் சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃப்காக உடைய 10வது மார்க் ஷீட்டு, என்ஓசி சர்டிஃபிகேட், இது எல்லாமே ரொம்ப 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 மஸ்ட்டாக தேவைப்படுங்க. இல்லாதவங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எப்போலேருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா நாளை மறுநாள் இருந்து சரிங்களா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க சரிங்களா. ஸோ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அப்ளை பண்ணுற வீடியோஸும் நான் கொடுத்துடுவேன். அதை பார்த்து நீங்கள் உங்களுடைய ஃபோன்லேயே விண்ணப்பிச்சிக்கலாம் சரிங்களா. இன்றைக்கான அரசு வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலை வாய்ப்பை சந்திக்கலாம். தேங்க்யூ.